ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொட்டு வைப்பது சரியா தவறா? பொட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நாம என்ன சொல்லக்கூடாது, சட்டம் இயற்றவே முடியாது. ஏன்னா பைபிள்ல கூட அதை பற்றி எதுவுமே எழுதப்படவில்லை. கிறிஸ்தவ பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு நாம சொல்வது தவறு. வேதம் கூறுகிறதா கிறிஸ்தவ பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாது என்று வேதம் கூறுகிறதா? வேதத்தில் எங்குமே இல்லை. பொட்டு வைக்கக்கூடாது என்ற வார்த்தையே கிடையாது. பொட்டு சம்பந்தமா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. பொட்டு என்பது ஒரு சிம்பிளான ஒண்ணு. பொட்டு ரிலேட்டடா எந்த ஒரு வசன ஆதாரமுமே இல்லை. இப்ப நான் பொட்டு வச்சிருக்கிறேன். இந்த பொட்டு என்ன பொட்டு? சும்மா ஒரு பிளாக் கலர்ல ஸ்டிக்கர் பொட்டுகள், நிறைய ஸ்டிக்கர் பொட்டுகள் இருக்கு. இன்னும் சில பொட்டுகள்னு சொல்ல போனா சந்தனம் இருக்குது, குங்குமம் இருக்கு. இது எல்லாமே யார் வைக்கிறாங்க? ரோமர் கத்தோலிக்கர்கள் வைக்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கான தெளிவான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழர் பண்பாட்டு பொதுவா என்ன? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்ல உள்ள எல்லாருக்குமே தமிழர்களாகி நமக்கு தெரியாம இருக்காது. ஆங்கிலேயர்களை விட நமக்கு தான் எப்படி அறிவு ஜாஸ்தி. நம்ம பைபிளை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா இப்போ நமக்கு அதனுடைய வேதத்தை விளக்கி தர்றது யாரு? வேதம் அறிஞ்சவர்கள். அந்த வேதம் அறிந்த அந்த இளைஞர்கள் கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்ற விளக்கமும் இதுதான் இருக்கும். பொட்டு வைக்கக்கூடாது என்று எந்த வார்த்தையுமே இல்லை என்று. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம். இப்போ விக்கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம். விக்கிரக கோயிலா இருக்கட்டும் அல்லது வீடா இருக்கட்டும், அங்க எப்பவுமே என்ன இருக்கும்? காமனா திருநீர் இருக்கும், குங்குமம் இருக்கும், திருநீர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பொட்டா யூஸ் பண்ணுவாங்க. சந்தனம் இருக்கும். இது எல்லாமே எப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வீடா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, எங்க ஒரு டூரிஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போனாலுமே அதை நம்பி அதை வணங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அது சாமி முன்னாடி வைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க நம்பிக்கை கொண்டு அதை எடுத்து அவங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. எது? குங்குமம் அண்ட் சந்தனம் எதுவா இருந்தாலும். ஏன்னா பைபிள்ல என்ன வசனம் போடப்பட்டுள்ளது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட யாதொன்றையும் குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று. அப்போ விக்கிரகங்களுக்கு, ஏன்னா பேய்களுடைய ஆராதனைக்கும் ஆண்டவருக்கும் சமணம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதனால அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு செல்லலாம். ஆனா அவர்கள் குடிக்கிற இந்த பிரசாதமா இருக்கட்டும் அல்லது அங்க உள்ள பொருட்கள் எதையுமே நாம தெரிஞ்சு நாம அதை தொடக்கூடாது. ஏன்னா அது அந்த பேய்களுக்குரியது. அதுகளுக்கு யூஸ் பண்ணது, அதுகளுக்குரிய பொருள், அதுதான் மெயினா அதுல குடியிருக்கும். அப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பொட்டு வைக்கிறாங்க. எப்படி? சந்தனம் வைக்கிறாங்க. அதே நேரத்துல குங்குமம் கூட வைக்கிறாங்க நெத்தியில. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்க குங்குமம் வைக்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா சந்தனம் குங்குமம் அப்படின்னு சொல்லும் போது கடைகள்ல நிறைய விற்கிறாங்க. குங்குமத்தை வச்சு என்ன பண்றாங்க? நிறைய சமையலுக்கு யூஸ் பண்றோம். ஏன் கையில கூன், மருதாணி இதுகளுக்கு கூட நம்ம யூஸ் பண்றோம். அதே போல குங்குமம், சந்தனம் இதுகள் எல்லாம் பொட்டு மாடல வச்சுக்கிட்டனால தப்பே கிடையாது. ஆனா அது ஹிந்து லெவல்ல போய் பார்த்தாச்சுன்னா அது உண்மையா எப்படி இருக்கும்? ராங்கா தான் இருக்கும். அங்க உள்ள பொருட்களை நாம் தொடவே கூடாதுன்னு தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? வசன ஆதாரம் கூட இருக்காது, பாரம்பரியத்துல இருப்பாங்க. என்னோட அம்மா அப்பா வச்சது கிடையாது, அப்ப நான் எப்படி வைப்பேன்? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதமா நாம அவங்களுக்கு துரோகம் பண்ணவே கூடாது. நாம அவங்க சொல்படி கேட்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நமக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. பைபிள் வசனம் எது? பைபிள்ல என்ன சத்தியம் இருக்கு? பைபிள்ல எது உண்மையானது, நலமானது எது அப்படிங்கறத அவங்க ஆராயறதே கிடையாது. ஆனா உண்மையில் நமக்கு நல்ல ஒரு அறிவு, நமக்கு ஞானம் இருந்தா நாம என்ன செய்வோம்? ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்களா தான் நம்ம உண்மையாவே இருப்போம். நல்லா உங்களுக்கு தெரியும், ஒரு சொல்யூஷன் கிடைக்காம நம்ம விட மாட்டோம். ஆனா அதை தேடி சர்ச் பண்ணிட்டோம், நமக்கு அதுக்கான பதில் கிடைச்சு போயிடுமே. அது கிடைச்சிட்டுன்னா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்ப்போம். பொட்டு வைப்பது புறஜாதி பழக்கம் அப்படின்னு சொல்லி மூச்சிறைக்க நம்ம முழங்குறோம். புறஜாதிகளுடைய பழக்கம் தான் என்னது? பொட்டு வைக்கிறது. நம்ம தமிழர் பண்பாடே கிடையாது அப்படின்னு சில தமிழர்களாகி நமக்கு தெரியாம இருக்காது. ஆங்கிலேயர்களை விட நமக்கு தான் எப்படி அறிவு ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது ஹிந்து பெண்கள் என்ன பண்றாங்க?
கொஞ்சம் அதை உற்று நோக்குங்க. ஹிந்து பெண்கள் வந்து அவங்க நெத்தியில வந்து பொட்டு வச்சாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தங்கள் கணவர் என்ன பண்றாரு, உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அவங்க வந்து ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய என்ன பழக்க வழக்கம். அதே இது பொட்டு இல்லைன்னா ஒரு விதவை அப்படின்னு வந்து பொருள். இந்த சில பேர் வந்து வெள்ளை சேலைகளை கட்டுவாங்க, நகை இல்லாமல் இருப்பாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. இப்படி வந்து பொட்டு வைக்காமல் இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அதுக்கு பேர் வந்து விதவைன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து ஹிந்துஸில். இப்போ நம்ம வட இந்தியாவுக்கு போகிறோம், நார்த் இந்தியா சைடு போகிறோம். அங்கே வந்து ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு விஷயமா நம்ம போகிறோம் அர்ஜென்டா. அங்கே போகும்போது அங்கே போய் வந்து ஒரு ஆளை மீட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக், நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. மெயினாக லேடிஸ் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, கையில் வளையல் இருக்கா அல்லது கம்மல் இருக்கா, பொட்டு வச்சிருக்கிறோமா, இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அங்கே அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, கணவன் இழந்த பெண்கள் தான் எப்படி இருப்பாங்களாம், விதவைகளாக இருப்பாங்களாம், வளையல் போட்டிருக்க மாட்டாங்களாம், பொட்டு இல்லாமல் இருப்பாங்களாம். அப்போ அவங்கள எல்லாருமே வந்து பொட்டு தான் வச்சிருப்பாங்களாம். ஒரு ஊழியத்தின் மூலமா நம்ம வந்து மிஷினரிகள் போறாங்கன்னா அவங்கள மக்கள் வந்து நம்ம சொல்றதை கேட்கணும், நம்மளை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பேசணும். அப்படின்னா நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து நடந்து கொண்டால் மட்டுமே அங்க வந்து நம்ம சொல்ல முடியும். ஜஸ்ட் நீங்க அங்க போறீங்கன்னு வைப்போம், அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல்லாவே முக்காடு தான் போட்டிருப்பாங்க. வட இந்தியாவில் நமக்கு வந்து எல்லாமே தெரியும். அங்க வந்து அவங்க ஒருத்தங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அங்கே ஒரு லேடியா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜென்ஸ்னா பார்க்கவே மாட்டாங்களாம். அதே நேரத்துல புதுசா யாராவது போனாலும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்களாம். இதெல்லாம் போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஏத்துப்பாங்களாம். பொட்டு வைக்க வேண்டும். கிராமங்களில் சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மக்கள் வந்து வெறுப்பாங்க, நம்மளை வந்து வெறுப்பாங்களாம். பொட்டு வைக்கலன்னா விதவைன்னு அர்த்தம். வட இந்தியாவில் கணவன் இல்லாத பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, வளையல் போட மாட்டாங்க. ஆனா ஜனங்களை போய் அவங்கள உட்கார வைக்கணும்னா நாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், அவங்கள போல மாறணும். அப்பதான் அவங்க கூட நம்மளை வந்து அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்பதான் அவங்க நல்லா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து தனித்தனியா உட்கார்ந்துருப்பாங்க, நாம என்ன சொல்றோமோ அதை வந்து கேட்க மாட்டாங்க, அவங்கவுங்க வேலைகள்ல தான் ஈடுபடுவாங்க, நம்ம கிட்ட பேச்சு கொடுக்கவும் மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 9:20 சொல்லுது, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் யூதரை போல நாம் இருக்க வேண்டும். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அதுக்காக வேண்டி நாம என்ன பண்ணா, ஹிந்துஸ் கிட்ட போறோம், ஹிந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்கள போல நாம திருநீர்த்தெல்லாம் போடணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வசனம் அப்படி சொல்லல. மக்கள் முதல்ல நம்மை தான் பார்க்க விரும்புவாங்க, உங்களுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. ரிமெம்பர், பீப்புள் லைக் டு see you first, not hear you. அதனால நாம எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பேச்சை ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அது ஹிந்துஸா இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு புறஜாதி மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, இப்படிதான். நீங்க என்ன ஒரு வார்த்தை கேட்கலாம், என்ன நீங்க பொட்டு வைப்பீங்களா, நீங்க வந்து டெய்லியுமே பொட்டு வைப்பீங்களா, சர்ச்சுகளுக்கு வந்து பொட்டு வைப்பீங்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். கண்டிப்பா எனக்கு வந்து பொட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒண்ணுதான். ஆனா சில வீடியோக்கள்ல வந்து நாம வந்து அதை அதிகமா எடுக்கிறது இல்லை. அதுலயும் சில இடங்களுக்கு நான் அதை யூஸ் பண்றது இல்லை அவ்வளவா. அதுவும் சர்ச்சில் சொல்லப்போ நான் வந்து பாஸ்டர்ஸ் எடுத்துக்கிடுவோமே, பாஸ்டர் சில பேர் வந்து இப்ப நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச் ஆயிடுச்சு. தனித்தனியா அவங்க வந்து சிஎஸ்ஐ வேண்டாம், நமக்கு ஐபிசி பெந்தேகோஸ்தே சபையும் வேண்டாம், ஆர்சி ரோமன் கத்தோலிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனித்தனியா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சபைகளை உருவாக்கிட்டாங்கன்னு வைப்போமே. அதுலயும் என்ன பண்றாங்க, பிரிவினைகள் தான் நிறைய இருக்குது, அதிகமாயிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா ஒரு ஆளாவது, ஒரு பாஸ்டர்ஸ் ஆர் ஏதாவது ஒரு மிஷினரியாவது பூ வைக்கலாம், பொட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருந்தாங்கன்னா அதை நாடி மக்கள் போவாங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க உலகத்தை இருக்காங்கனாலே நீங்க யோசித்து பாருங்க, அப்படி யாருமே கிடையாது. ஸோ நமக்கு விருப்பமா நாம வந்து பொட்டு வச்சுட்டு போகலாம். யாரும் பார்த்தா பார்க்கட்டுமே, நம்மளை சுத்தி நிறைய மக்கள் இருந்தாலும் சரி, அந்த அரங்கத்துல அல்லது பாஸ்டரா இருந்தாலும் சரி, நாம விருப்பம் நாம வந்து பொட்டு வைக்கலாம். அதுக்காக நம்மளை வந்து பேய் குடியிருக்கோம் அப்படின்னு அப்படி எதுவுமே நான் வந்து சொல்லிவிட முடியாது. கண்டிப்பா இது வந்து சர்ச்சில் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படின்லாம் நாம வந்து கண்டிப்பா அதை குறை முடியாது. நெக்ஸ்ட்
இப்போ சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஐயர் என்ன பண்ணுவார், ஞானஸ்நானம் தலையில தானே தெளிப்பாங்க, தலையில் தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அவங்களுடைய நெற்றிகளில் ஒரு சிலுவை அடையாளத்தை இடுவாங்களாம். ஸோ அதோட மீனிங் என்னன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, சிலுவை அடையாளம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நம்ம பொட்டு வைக்க கூடாது, ஞானஸ்நானம் எடுத்த ஆஃப்டர் பேப்டிசத்துக்கு அப்புறமா அப்படி அவங்க வந்து நினைச்சுக்கிட்டுறாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகக்குறி இப்படிங்கிற பைபிள் வசனங்கள்லாம் நம்ம ஏராளமா கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே வந்து என்னது, சிலுவை அடையாளம் இருக்குதா? நிறைய பேர் வந்து பாஸ்டர்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சிலுவை அடையாளம் போடுறோம். நாம வந்து நம்மளுடைய குடும்பத்தாருக்கு ஜோம் பண்ணும்போது போடுறோம். எல்லாருமே போடுற வந்து உடனே அந்த இடத்துல வந்து எதுவுமே படக்கூடாது. அப்போ நீங்க பவுடர் போடுறீங்க, பவுடர் அந்த இடத்துல படுது, பொட்டு வைக்கிறதுக்கு எங்க அஞ்சுறீங்க? பொட்டு அதே மாதிரிப்பட்ட ஒரு பொருள் தானே. ஸோ மற்றவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. மற்றவங்கள பார்த்தோம்னா நாம எதுவும் பண்ண முடியாது. Do not let the behavior of others destroy your inner peace. அப்போ சில பாரம்பரியத்தில் உள்ள பழைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, வசன ஆதாரம் வச்சு இல்லாமலே இருக்கும், ஆனாலும் மக்களை குழப்பி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை மனசாட்சி புண்படுத்துகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்நிலையில் பொட்டு இல்லாம கூட பூ பொட்டு வைக்காம நகையும் போடாம நம்ம நடமாடி மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது கிறிஸ்துவுக்கு கண்டிப்பா மகிமையை சேர்க்காது, மகிமையை கொண்டு வராதுங்க. தமிழர் கலாச்சாரத்துல இருந்துட்டு தமிழர் கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றலன்னா மற்ற மக்கள் வந்து எப்படி நாமளை மதிப்பாங்க? தமிழர் கலாச்சாரத்தை நீங்க வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க, வெளியே உள்ள ஸ்டேட்டா இருக்கட்டும் எதுக்குனாலும் நீங்க கொண்டு போய் வந்து அதனுடைய பெருமையை சொல்லுங்க. ஆனா தமிழர் கலாச்சாரங்கிறது நம்ம தமிழ் பண்பாடு, நம்மளுடைய தமிழ் பண்பாடு எப்போதுமே என்னது மேன்மை பெற்று தான் விளங்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் எனக்கு பிடிக்கல, தமிழ் கலாச்சாரம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாமளே என்ன செய்வோம், வஞ்சிக்கிறவர்களாக தான் நம்ம இருப்போம். அவங்களோட கல்ச்சரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஓகே தான். ஆனாலும் வந்து தமிழ் இதை நம்மளால் விட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது உங்கள் எல்லாருமே அறிஞ்ச ஒன்று. கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நம்ம இப்படிப்பட்ட சின்ன இதுகளுக்கெல்லாம் வந்து வீணா நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு என்ன தோணுதோ நாம் வந்து செய்யலாம். நமக்கு தேவைன்னா சர்ச்சுக்கு பொட்டு வைக்கலாம், ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்களோ இல்லை திருவிழாக்கு போகிறீங்களோ, எங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறீங்களோ, எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களுக்கு தேவை நீங்கள் பொட்டு வைக்கலாம். இந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாதுங்க. பைபிள் அதை பற்றி எதுவுமே கூறப்படவில்லை. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் இதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாஸ்மின் ஜானு.